உலகத்தால் தேடப்படுற ட்ரக் டீலிங்ஸில் மன்னரான எல் மென்சோ 24ஆம் தேதி பிப்ரவரி மாதம் அரெஸ்ட் ஆகப்படுறாரு ஆர்மி கிட்ட. ஆர்மி என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவரை அப்படியே சுற்றி வளைச்சி அவரை அட்டாக் பண்ணியிருக்காங்க கன்ஸால். எல் மென்சோவும் டேமேஜ் வாங்கிடுறாரு. ஆர்மி அவரை சிகிச்சைக்காக கூட்டின்னு போனாங்க. அப்போது கூட்டின்னு போகும்போது இந்த போகிற வழியிலேயே இறந்து போயிடுறாரு. ஏன்னா அவருக்கு அதிகமாக அடிபட்டதில்ல, ஏன்னா கன்னால் சுட்டிருக்காங்க, எப்படி சீக்கிரமாக ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டின்னு போக முடியும்? அதனால் அவர் அங்கேயே இறந்துடுறாரு. ஏன் அவர் அரெஸ்ட் ஆனார், அந்த கடைசி நேரத்தில் என்ன நடந்தது, அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கமான் கைஸ், இட்ஸ் அவர் சேனல் வாண்டட். நான் தான் அவங்க சாய் பிரசாத். வாங்க வீடியோக்குள்ளே போகிறோம். 19 வருஷமாக சிக்காத எல் மென்சோ இப்போ மட்டும் எப்படி சிக்கினாருன்னு பார்த்தீங்கன்னா, ஆர்மி அவர் இருந்த இடத்த அப்படியே ட்ரேஸ் பண்ணி கண்டுபிடிச்சிட்டாங்க. அதுவும் யாரை வச்சு? அவரோட கேர்ள் ஃப்ரெண்டை வச்சு. யாரோட கேர்ள் ஃப்ரெண்ட்? இவர் எல் மென்சோவோட கேர்ள் ஃப்ரெண்ட். அவங்க எங்கெங்கெல்லாம் போகிறாங்களோ அதெல்லாம் பார்த்து ஒரு ஸ்பை வச்சு ராணுவம் அவரை அப்படியே ஸ்பை பண்ணியிருக்காங்க. அவனுக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இல்லாத போது இவருக்கு மட்டும் இருந்தது. ட்ரக் டீலருக்கு எப்படி நம்மளாம் நல்ல பையனாக இருப்போமா, அவருக்கு மட்டும் கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்குமா? ஆனால் கவலைப்படாதீங்க கைஸ், அவங்க கேர்ள் ஃப்ரெண்டால் தான் அவருக்கே அவங்க எப்படிலாம் நகர்றாங்க, அவங்க எப்படி நடக்கிறாங்க எல்லாத்தையுமே பார்த்து, எங்கெங்கே நடக்கிறாங்க எல்லாத்தையுமே இன்வெஸ்டிகேட் பண்ணி எல்லாத்தையுமே ஸ்பை பண்ணி ஆர்மி அவரை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அவங்களோட கேர்ள் ஃப்ரெண்டே அவருக்கே சேர்ந்துட்டாங்க. எப்படின்னு பார்த்தீங்களா? அதனால தான் சொல்கிறேன் கைஸ், சிங்கிளாக இருக்கிறதே நல்லது. அதாவது கைஸ், நம்மளுக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்டு இருந்தால் பரவாயில்ல, நம்ம லாயலாக இருக்காங்கன்னு சொல்லலாம். ஆனால் இவருக்கு எத்தனை கேர்ள் ஃப்ரெண்டு சொல்ல முடியாத அளவுக்கு அதிகமாக வச்சுருக்காரு கேர்ள் ஃப்ரெண்டு. அதில் இருக்கிற ஒரு கேர்ள் ஃப்ரெண்டை ஆர்மி ஸ்பை பண்ணியிருக்காங்க. ஸ்பை பண்ணி பார்க்கும்போது தான் தெரியுது, அவங்க எல் மென்சோவோட பிளேஸுக்கு போயிருக்காங்க. அதாவது எல் மென்சோ பாதுகாக்கிறதுக்குன்னே நிறைய கார்டை வச்சு இருக்கும்போது இவங்க போகும்போது இவங்க கேர்ள் ஃப்ரெண்டுன்னு தெரிஞ்சிச்சு. அந்த போயிட்டு வந்ததுலேருந்தே அவங்கள ரொம்ப நடவடிக்கை எடுத்து ரொம்ப இன்வெஸ்டிகேட் பண்ணி அவங்கள ஸ்பை பண்ணி, அவங்க அங்கே தான் இருக்கான், எல் மென்சோ அங்கே தான் இருக்கான், அவன் அங்கே தான் டேரா போட்டிருக்கான் அப்படின்றத கண்டுபிடிச்சிடுறாங்க ஆர்மி. அதை வச்சு தான் அவங்க அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ தாங்க அவர் இறந்து போயிருக்காரு. ஹெலிகாப்டரில் அவரை கூட்டின்னு போகும்போதே அவர் இறந்து போயிடுறாரு. எல் மென்சோ இறந்து போயிடுறாரு. ஸோ இந்த ஆப்ரேஷனுக்கு யார் இதை ஆப்ரேஷனில் இறங்கினான்னு பார்த்தீங்கன்னா மெக்சிகன் ஆர்மி தான். அமெரிக்காவில் அவர் இருந்தாலும் மெக்சிகன் ஆர்மி தான் இதை ஃபுல்லாகவே டேக் ஓவர் பண்ணி இந்த ஆப்ரேஷனை நடத்தியிருக்காங்க. அமெரிக்கன் கவர்மெண்ட் இதில் சேரவே இல்லை. இதுக்கும் அமெரிக்கன் கவர்மெண்ட்டுக்கும் சம்மந்தமே கிடையாது. அதை மெக்சிகன் அதிபர் ப்ரூவ் பண்ணி சொல்கிறார். இதை யார் பண்ணால்? மெக்சிகோ கவர்மெண்ட்டு. இதனால் என்ன ஆகுதுன்னா, இந்த ஆப்ரேஷனால் என்ன ஆகுது பார்த்தீங்கன்னா, மெக்சிகோ நாட்டிலேயே ரொம்ப ப்ராப்ளம்ஸ் ஆக ஆரம்பிக்குது. இந்த ட்ரக் டீலர்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, இந்த சின்ன சின்ன ட்ரக் டீலர்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, மெக்சிகோவில் இருக்கிற எல்லா ஸ்ட்ரீட்ஸ்லேயும் நெருப்பு வைக்கிறது, பைக்கை கொளுத்துறது, காரை கொளுத்துறது, காரை உடைக்கிறது, இந்த மாதிரி வைலண்ட்டான விஷயத்தெல்லாம் பண்ணுறாங்க. போகிற வழியில் இருக்கிறவங்களெல்லாம் போட்டு அடிக்கிறானுங்க. இந்த ஆப்ரேஷனுக்கு அப்புறமா மெக்சிகோவில் நிறையா ப்ராப்ளம்ஸ் க்ரியேட் ஆகுது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, மெக்சிகோவில் எல் மென்சோ தான் பெரிய ட்ரக் டீலர். அந்த சின்ன சின்ன ட்ரக் டீலர்ஸ் என்ன பண்ணிடுறாங்கன்னா, டேய் என் தலைவனையே போட்டு தட்டிட்டீங்களே, என் தலைவனையே கொண்டுட்டீங்களே, இன்றைக்கி பாடுறா இந்த நாடே நிம்மதியாக இருக்காதுன்ட்டு ட்ரக் டீலர்ஸ், சின்ன சின்ன ட்ரக் டீலர்ஸ்லாம் எல்லாரையும் போகிற வழியில் இருக்கவங்களாம் போட்டு அடிக்கிறானுங்க. கேங்ஸ்டர் மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் ஆகுது இந்த ஆப்ரேஷனுக்கு அப்புறம். அவனுங்க வெறும் நாட்டில் இருக்கிற ஸ்ட்ரீட்ஸை மட்டும் கொளுத்தாமல், ஸ்ட்ரீட்ஸில் இருக்கிற பைக்ஸ் எல்லாம் கொளுத்தாமல் நிறைய பேரை கொலையும் பண்ணியிருக்கானுங்க. 25 இராணுவ படையினரையும் கொலை பண்ணிட்டு 30 கார்டல் உறுப்பினர்களையும் கொலை பண்ணியிருக்காங்க. எவ்வளோ கிரேஸியாக இருக்குல்ல? அவனுங்க எதுக்காக இதெல்லாம் பண்ணுறானுங்க? எல் மென்சோ அந்த ஒரு கேவலமான ஒரு ட்ரக் டீலர், அவர் இறந்தனால தான் இவ்வளோ பிரச்சனையும். ஸோ இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறனால, மெக்சிகோவில் இதே மாதிரி பிரச்சனை வரனால இந்தியா, கனடா, அமெரிக்கா இந்த மாதிரியான நாடுகள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, தம்பி பத்திரமா இருங்கப்பா எல்லாரும், நீங்கள் சீக்கிரமாக நடவடிக்கை இருங்க அப்படின்ட்டு எச்சரிக்கை கொடுக்குறாங்க.
ஸோ இந்த ப்ராப்ளமை பற்றி நான் கிளியராக சொன்னனால எனக்கு உங்களால் முடிஞ்ச லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் இதெல்லாம் பண்ணி விட்ருங்க மக்களே. அப்படியே கமெண்ட்ஸில் பார்ட் 2 இதோட பார்ட் 2 வேணும்னா அப்படியே அதையும் சொல்லிவிடுங்க, நான் போட்டுறேன் கண்டிப்பாக. ரொம்ப நாளாக போடாததுக்கு என்னை மன்னிச்சிருங்க. ஏன்னா எனக்கு நிறையா மாடல் எக்ஸாம்லாம் வைக்கிறாங்க, ஸ்கூல் படிக்கிற பையன் வேறு. ஸோ எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. உங்கள் சப்போர்ட்டால் நான் தினமும் போகணுன்னு நான் வேண்டிக்கிறேன் கடவுளை. டாட்டா, பாய் பாய்.